வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி பார்க்க போறோம். முட்டைக்கோஸ் சப்பாத்தி. இதனுடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தியா செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிரேக்ஃபாஸ்டாவோ டின்னராவோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பாத்திரத்துல 1 கப் கோதுமை மாவு எடுத்து அதே கப்லயே 3/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண முட்டைக்கோஸ், 1 டேபிள் ஸ்பூன் துருவின கேரட், குட்டி குட்டியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 சிட்டிகை மஞ்சள் தூள். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கங்க. நம்ம சேர்த்திருக்கிற முட்டைக்கோஸ் கேரட்ல எல்லாம் கொஞ்சம் நீர்ச்சத்து இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அடுத்து இதுல தண்ணிய மொத்தமா ஊத்திடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா திக்கா பிசைஞ்சுக்கணும். தண்ணிய கவனமா சேர்த்துக்கங்க. மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். இப்ப இந்த மாவை ஊற வைக்க வேண்டாம். உடனே நம்ம சப்பாத்தியா தேய்ச்சு தோசைகள்ல போட்டு எடுத்துடலாம். இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இத மாவுல பெரட்டிட்டு ரவுண்டா தேய்ச்சிடலாம். இந்த அளவு திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சு போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி போடுறதுக்கு கல்லு நல்லா சூடாயிடுச்சு. நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை வச்சுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்ப எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். மேல எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கங்க. இப்ப மேல எல்லாம் ட்ரை ஆயிருக்கு. அந்த சைடுமே சப்பாத்தி கொஞ்சம் வெந்திருக்கும். நான் எண்ணெய் சேர்க்கிறேன். நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் எண்ணெய் அப்ளை பண்றேன். இப்ப இந்த சைடு திருப்பி போட்டுடலாம். இப்ப 2 சைடுமே சப்பாத்தி வெந்துருச்சு. நம்ம சேர்த்த முட்டைக்கோசும் வெந்துருச்சு. எடுத்துடலாம். ஹெல்தியான டேஸ்டான முட்டைக்கோஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு கொண்டக்கடலை குருமாவோட சர்வ் பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.